நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கத்துடன் புரட்டாசி மாத ராசி பலன்களை இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பொண்ணு பார்க்குறது, அப்புறம் ஜாதகங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே பார்க்கலாம். அதனால் எந்த தப்பும் இல்லை. ஒரு சிலருக்கு பூ போட்டு வைக்கிறது இதெல்லாமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகத்தில் பெரிய தப்புகள் வராது. முடிவெடுக்கிறது மட்டும் செய்யக்கூடாது. புரட்டாசி மாதத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாது. என்ன முடிவுகள்? அதாவது இந்த நிச்சயதார்த்தம் இந்த டேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. மற்றபடிலாம் நீங்கள் போய் பார்க்குறது, பேசுகிறது, கோயிலில் பார்த்துக்கிறது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, ஃபோனில் பேசிக்கிறது, அதெல்லாம் பேசிக்கலாம். நிச்சயதார்த்தம், முகூர்த்தம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. மற்றபடிலாம் நீங்கள் போகிறது வர்றதெல்லாம் போய்க்கலாம். சில பேருக்கு நேர காலங்கள் டைம் அமையறதில்லை. வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் லீவு கிடச்சிருக்கும். சார் அந்த செப்டம்பர் மாதம் கடைசியில் தான் சார் கொஞ்சம் லீவு கிடைக்குது, அப்புறம் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் லீவு கிடைக்குது சார், அதெல்லாம் பார்த்து ரொம்ப கரெக்ட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் பார்த்துக்கலாம். மேச ராசிக்காரர்கள் நல்ல மனது படைத்தவர்கள், இலகிய மனம் படைத்தவர்கள். ஒரு நண்பன் நம்ம கூட சண்டை போட்டுறான், கோவப்படுறான். அவன் ஒரு சூழ்நிலையில் அண்ணே ஒரு 500 ரூபா இருந்தால் அனுப்புங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறான், இல்லை மெசேஜ் போடுறான். நீ அன்றைக்கி அப்படி பேசுன, நீ என்னை பெரிய அப்பா டக்கரா, நீ பெரிய மனுஷனா, நீ என்னை அப்படின்னு பழி வாங்குகிற குணம் மேசராசிக்கு வராது. என்ன சொல்லுவாங்கன்னா, அதை விடப்பா அன்றைக்கி ஏதோ கோவத்தில் பேசிட்டு அன்றைக்கி உனக்கு சந்திராஷ்டமம் தான் இருந்திருக்கும், இந்தா 500 ரூபா போதுமா, 1000 ரூபா அனுப்புவா அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கவனமுடன் பழக வேண்டும். எப்படியாவது ஒரு சின்ன சங்கடம் வந்துடும், மன வருத்தத்தை கொடுத்துரும். இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை அது ரொம்ப சங்கடப்பட்டு கொடுத்துரும், வருத்தமான ஒரு செய்தியை கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மேசராசிக்கு இருக்கும். நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், பெயர், புகழ், கௌரவம் சம்பாதிக்க பிறந்தவர்கள் எல்லாமே நல்லா சம்பாதிப்பாங்க. இப்போ புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நல்ல எதிர்கால திட்டங்கள் போடுவீர்கள். உங்கள் ராசிக்குரிய கிரகம் சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவானும், அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் நற்செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்பவர்கள் நல்ல விதமாக முயற்சி செய்யலாம். பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடியவர்கள் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்தலாம். காலபுருஷ பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடனை கழிப்பீர்கள். வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை சேமிக்க பழகுவீர்கள். உங்களுடைய யதார்த்தமான பேச்சு மற்றவர்களிடம் வசீகரத்தை உண்டு பண்ணி புதிய புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்கள் என்னன்னா, சூரியனை மையமாக வைத்தும், வருட கிரகங்களான சனி பகவானை வைத்தும், அதே நேரத்தில் குரு பகவானை வைத்தும் இந்த ராசி பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுதான் வரும். விருப்பம் உள்ளவர்கள் சுய ஜாதகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் ஆன்லைன்லேயும் பார்க்குறோம், டைரெக்டாக பார்க்குறது நங்கநல்லூர், கோவை, இந்த 2 ஊரில் தான் டைரெக்டாக பார்க்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். மிக குறைவான தொகை, நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா குறைவான தொகை தான் வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு, அதெல்லாம் நம்ம ஜாதக கம்பெனியில் இருக்குது. மற்றவங்களுக்கு ஜாதகம் எழுதி தரப்படும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம் எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை எழுதி தரோம், ஹேண்ட் ரிட்டன். நிறைய பேர் எழுதுனாங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி ஜாதகம் எழுதி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. தந்தையின் கடமையில் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு அம்மா அப்பாவோட கடமை என்ன? பையனை படிக்க வைக்கணும், ஒழுக்கமாக வளர்த்தணும், அவனுக்கு காசு கொடுக்கணும், பழக்கமாக இருக்கணும், பெரிய ஆள் ஆக்கணும். இதில் மாதிரி அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஜாதகம் எழுதி வைக்க வேண்டும். ஒரு தந்தையின் கடமை ஒரு பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி வைக்கிறது, அதுவும் எழுதி வைக்க வேண்டும், கம்ப்யூட்டரில் போட்டு வைக்கிறது இல்லை. அது போன்ற வசதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தாராளமாக
இது பற்ற விவரங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரோலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான நேரலையும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இதுலேயும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இதுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். பெரும்பாலும் மாத ராசி பலன்கள் உங்களை அடைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. நன்றி, வணக்கம்.